கடந்த 2024ஆம் ஆண்டிலேயே உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை கொள்முதல் செய்வதற்காக பல ஒப்பந்தங்களில் மத்திய அரசு கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் நவீன ட்ரோன் போரில் தலைமை ஏற்க தயாராக இருப்பதையே இந்தியா வெளிக்காட்டியது. தொடர்ந்து 2047க்குள் இந்திய இராணுவத்தை எதிர்கால போருக்கு தயாராக இருக்கும் படையாக மாற்றுவதற்கு 3 கட்ட செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. முதல் கட்டமாக 2032க்குள் திறன் மேம்பாடு, கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு தயார் நிலையில் கவனம் செலுத்தப்படுகிறது. இரண்டாம் கட்டமாக 2037க்குள் போர் தந்திர வியூகங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மூன்றாம் கட்டம் 2047க்குள் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு சவால்களுக்கு தயார் நிலையை நோக்கமாக கொண்டிருக்கிறது. தன்னிறைவு, புதுமை, தகவமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய 4 தூண்களில் இந்திய பாதுகாப்பு துறையில் நவீனமயமாக்கல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் கடந்த ஆண்டை விட 15% அதிகமாக இந்த நிதியாண்டில் பாதுகாப்பு துறைக்கு சுமார் 7.85 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. இதன் ஒரு பகுதியாக 2028க்குள் மெயின் பேட்டில் டேங்க்ஸ் எனப்படும் தனது 3000க்கும் மேற்பட்ட முக்கியமான போர் பீரங்கிகளில் உள்நாட்டு தற்கொலை ட்ரோன்களை இணைக்கும் திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட T-72 பிரதான போர் பீரங்கிகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எதிர்காலத்திற்கு தயாரான போர் வாகனங்களாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அதன்படி சென்னை ஆவடியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்திய பாதுகாப்பு துறையின் பொதுத்துறை நிறுவனமான ஆர்ம்டு வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் எதிர்கால போர் பீரங்கிகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய காமிகேஸ் தற்கொலை தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்களை உருவாக்க உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இத்துடன் வட்டமிடும் வெடிமருந்துகள், கயிற்றுடன் இணைக்கப்பட்ட மற்றும் கயிறற்ற ட்ரோன்களுக்கும் விருப்ப அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டத்தில் 3 முன்மாதிரி தொகுப்புகளுடன் மொத்தம் 590 தொகுப்புகள் இந்திய இராணுவத்தால் கொள்முதல் செய்யப்படும். ஆர்வமுள்ள நிறுவனங்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று ஒரு முன்மொழிவுக்கான கோரிக்கை தயாரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்பம் தெரிவிக்கும் அறிவிப்பு குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகள் உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிரிகளின் பீரங்கி மற்றும் கவச வாகனங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் செயல்திறன் கொண்ட இந்த லாய்டரிங் முனிஷன்ஸ் ரக தற்கொலை ட்ரோன்கள் குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியவையாகும். மேலும் சுமார் 45 நிமிடங்கள் வரை இலக்கின் மேல் வட்டமிட்டு பீரங்கிகளின் மேல் பகுதியில் உள்ள பலவீனமான கவசத்தை 600 மில்லிமீட்டர் வரை துளைத்து தாக்கும் திறனும் கொண்டவையாகும். சமவெளியில், பாலைவனங்கள், காடுகள், நகர்ப்புற நிலப்பரப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 18,000 அடி உயரம் வரையிலான இடங்களிலும் செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்கொலை ட்ரோன்கள் மட்டுமன்றி கண்காணிப்பு மற்றும் உளவு பணிகளுக்காக மின்னணு போர் சூழல்களில் இயங்கும் போது 20 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு 2K வீடியோவை அனுப்பும் திறன் கொண்ட மின் கம்பியில்லா ட்ரோன்கள் உற்பத்திக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்ப அறிவிப்பு கவச போர் வாகனங்களுக்கு தொடர்ச்சியான உளவு, கண்காணிப்பு மற்றும் உளவு தகவல்களை வழங்குவதோடு தகவல் பரிமாற்ற பணிகளையும் மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முன்மாதிரி கட்டத்தில் 50% உள்நாட்டு உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் இந்த ட்ரோன்கள் படிப்படியாக 80% உள்நாட்டு உள்ளடக்கத்துடன் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. லடாக்கின் பனிச்சிகரங்கள் முதல் ராஜஸ்தானின் பாலைவனங்கள் வரை இந்தியாவின் பன்முகச் சூழல்களுக்காக இந்த ட்ரோன்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் எல்லைகள் மற்றும் சீனாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அருகிலும் உள்ள மலைப்பகுதிகளில் இந்த அதிநவீன கவச வாகனங்களை இந்தியா நிலைநிறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் இந்தியாவின் இராணுவ வலிமைக்கும் தொழில்நுட்ப திறனுக்கும் ஒரு புதிய எடுத்துக்காட்டாக உள்ளன.